எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி மேலே வர கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட் லைனில் நம்ம 10வது லைன் போடுறோம் பார்த்தீங்களா, இல்லை 5வது லைன் சொல்லலாம். 5வது போடும்போது 5th லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு கிராஸ் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நமக்கு சென்டர். இதிலேருந்து 1 இந்த ஹோல்ஸ் மட்டும் அந்த ஹெக்ஸகன் ஷேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 வரை கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இது வரை கரெக்டாக வந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் வேர் வச்சு கொடுக்கணும். நான் ரன்னிங் வேர் வேறு கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது எனக்கு ஒரு ரோல் கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரன்னிங் வேருக்கு எனக்கு ஒயர் இல்லை, அதனால் நான் வேறு கலர் எடுத்திருக்கேன். ஒரு 20 சென்டிமீட்டர் விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்கேலில் ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சென்டரில் நாட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் நாட் கூட இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு உயரமாக இருக்கும். அந்த பகுதியிலேருந்து நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு சென்டர் நாட். இதில் இருந்து நம்ம இந்த ஒயரை இவ்வளோ தூரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்பவும் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட வேண்டியதான். அந்த சென்டர் லைன் நான் இன்னும் உழைச்சி விடலை பாருங்கள். நமக்கு ஈஸியாக இருக்கும். எது சென்டர் லைன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இப்படியே நம்ம கொண்டு வரணும். இதை நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற பாதி வர ஆப்போசிட் சைடில் இருக்கு பாருங்கள், அதில் உள்ள சென்டர் நாட் வர நம்ம இவ்வளோ நேரம் இதெல்லாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். போட்டுட்டு அங்கே போய் நம்ம வயரை கட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இந்த லைனை நம்ம அப்படியே சுற்றி அந்த பாதி வரை கொண்டு வருவோம். முன்னாடி போட்டுக்கேன் பாருங்கள். இதை அப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கம் இருக்கிற சென்டர் நாட் இருக்கு பார்த்தீங்களா, அது வரை நம்ம கொண்டு வரணும். இதில் நமக்கு சென்டர் நாட் என்ன இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு சென்டர் நாட். இது வரை நம்ம கொண்டாந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இதோட கொண்டாந்துட்டு இதே போல் நம்ம ஒரு ஒயர் விட்டுட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு ஒரு ஆஃப் ஸ்கேல் அல்லது 3/4 ஸ்கேல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், இந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ணணும். அதே 20 சென்டிமீட்டர். முதல்ல நம்ம இதை முடிச்சுக்குவோம், அடுத்து அதை பார்க்கலாம். இந்த சைடு வரை கொண்டு வந்துட்டு பாருங்கள். இதில் நம்ம 20 சென்டிமீட்டர் விட்டுட்டு அதே போல் தான் ஒரு 20 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிடுங்க, வயரை கட் பண்ணிடுங்க. இந்த ரன்னிங் வயர் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யணும், இந்த லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே 20 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ரன்னிங் வயர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோ தூரம் விட்டுட்டு பாதி மட்டும் போட்டிருக்கேன். இங்கேருந்து பாதி போட்டு இதிலேருந்து பாதி போட்டு இந்த பாதி வரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வயரை இப்படி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சென்டரில் இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடுவோம். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். தெரிஞ்சதுன்னா நாட் போட்டுங்க. இந்த நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம இங்கே ஒரு நாட் போடணும். அதுக்காக தான் நம்ம இந்த வயர் விட்டுருக்கோம். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே சைடு வர அந்த சைடு பாதி வரை கொண்டு வரணும். ஆப்போசிட் சைடு வரை கொண்டு வரணும். அதுலேயும் அதே மாதிரி நீங்கள் 20 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிவிடுங்க. நீங்களே கட் பண்ணிவிடுங்க. நான் கட் பண்ணுறதை காமிக்கல, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை எப்படி கொண்டாந்து இந்த ஒரு லைன் இந்த பாதி எப்படி கொண்டாந்து முடித்தோமோ அதே போல் இந்த பக்கமும் பாதி கொண்டாந்து இங்கே வர கொண்டாந்து முடித்து 20 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம இந்த 2 வயரையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் இங்கே ஒரு நாட் இங்கே ஒரு நாட் போடணும். அதை நான் உங்களுக்கு இந்த 2 நாட்டையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வயரை கண்டினியூ பண்ணி இங்கே வர கொண்டாந்து முடிப்போம். அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த நாட் போடணும். சென்டரில் நாட் போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த வயரையும் நம்ம லாஸ்ட்டாக ரன்னிங் வயர் என்ன செய்யணும், இதே போல் கட் பண்ணி விட்டுறணும். ஒரு 20 அல்லது 25 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 2 வயரையும் சேர்த்து நாட் போடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன். 2 வயரையும் நம்ம விட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இது 2ஐயும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுறணும். அதில் நான் நாட் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் நம்ம இப்போ தான் நாட் போட்டோம். இனிமேல் நம்ம ரன்னிங் வயரை வச்சு ஒரு 3 உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ வளர்த்துக்கோங்க. கூட வயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வயர்ஸ் நம்ம நீளத்தை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த உயரத்தை இதுக்கு நம்ம நார்மலாக எப்போ கொஞ்சம் போல் விடுவோம் பார்த்தீங்களா,
ஒரு 3 அல்லது 4 இன்ச் இவ்வளோத்துக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்குன்னா நம்ம இதில் நம்ம ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு தெரியும் தானே, அதுதான் நம்ம போடுவோம். அதனால் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது அந்த லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சென்டரில் போடுறத விட. இங்கே தான் போடணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அந்த சைடில் இந்த சைட்லனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரன்னிங் வேர் இவ்வளோ தூரம் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒரு 3 அல்லது 4 லைன் போட்டுக்கலாம் வேணும்னா. அப்படி இல்லை எனக்கு 2 லைனே போதும். நாகராணி மேம் 3 லைன் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 லைன் இதில் இருந்தது, 3வது உள்ளே மடக்கி விட்டுருந்தாங்க. நான் ஒரு 4 அல்லது 5 போடலாம்னு நினைக்கிறேன். ஒயர் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நம்ம போட்டுக்குவோம். கூடையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம மேலே எவ்வளோ தூரம் வளர்க்குறோமோ அவ்வளோ நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் 4 அல்லது 5 லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒயரும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போடுங்க. போட்டுட்டு இந்த சைடு வரும்போது நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு திருப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஏணிப்படி முடிச்சு தெரியலைன்னா நான் இந்த பக்கம் வரும்போது வேணால் காமிக்கிறேன். இனிமேல் நம்ம அப்படியே ரெகுலராக போட்டு சுற்றி எப்படி நம்ம ரன்னிங் வேர் வச்சு போடுவோமோ அதே போல் நீங்கள் போட்டு சுற்றி கொண்டு வந்துங்க. இந்த சைடு வரும்போது மட்டும் இப்படி வயரை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரன்னிங் வேரை உள்ளே விட்டு கொண்டு வருவோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஏணிப்படி நாட்டி எப்படி போட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த சைடு வரும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம சுற்றி அப்படியே கொண்டு வருவோம். இதில் நம்ம தொடர்ச்சியாக 3 அல்லது 4 லைன் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம். செகண்ட் லைன் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ரன்னிங் வேரை எப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஏணிப்படி நாட்டுன்னு இதுக்கு தெரியாதவங்களுக்காக திரும்பவும் நான் இதில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நாட் நம்ம போட்டுக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட் நம்ம லூஸ் பண்ணி விடணும். விட்டுட்டு இங்கே வர கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம். இதுக்கு மேலே போட்டோம்னா அப்படி மேலே ஏறி போகும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஏணிப்படி நாட் போடுறோம். இந்த வயர் பார்த்தீங்களா ரன்னிங் வயர், இதை எடுத்து இந்த வயரை லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லூஸ் பண்ண வயருக்குள்ளே இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இப்படி வெளியே எடுத்து இதில் ஒரு லூப் மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்போது இதை நீங்கள் கவனமாக பார்த்தா தான் புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். இப்படி வச்சுட்டு லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, மேல் பக்கமாக கொண்டு வந்ததை இப்போ கீழ் பக்கமாக இழுக்கிறோம். கொண்டு வந்துட்டு திரும்ப இதை மேல் பக்கமாக இழுக்கிறோம். இப்போ நமக்கு ரன்னிங் வயர் இப்படி ஒன்று போல் இருக்கும். இந்த 2 நாட்டு நமக்கு ஒரே மாதிரி ஜாயின் பண்ணி ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்திருக்க வயரை இப்படி உள்ளே கொண்டாந்து விட்டாலும் சரி, அல்லது இதுலேயே நம்ம இப்படி விட்டு அது தெரியாத அளவுக்கு நம்ம நாட்டை என்ன செய்யலாம், முடிச்சு போட்டு விட்டுறலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு 3 அல்லது 4 இன்ச். அந்த வயரை நம்ம இதில் இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எப்போ லாஸ்ட்டு தான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த டைம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இதை இன்னும் ஒரு 2-3 நாட் கூட இப்படியே சுற்றி விட்டுக்கலாம். அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் ரன்னிங் வயர் பாருங்கள், உள் பக்கமாக வந்திருக்கும். இப்படி உள் பக்கமாக வந்திருக்கும். இப்போ இந்த ரன்னிங் வயரை எடுத்து இப்படி மேல் பக்கமாக கொண்டு வரோம். இது நிறைய குடைகளில் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் புரியலைன்னு சொல்கிறீங்க, அதனால் திரும்பவும் இதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். சரி, பரவாயில்ல. இப்போ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு லைன் முடிச்சிருக்கோம். இது ஒரு லைன் நம்ம கட் பண்ணி ரன்னிங் வயரை வச்சு முடிச்சிடலாம். இது செகண்ட் லைன் வந்து நம்ம ரன்னிங் வயரை ஃபுல்லாக சுற்றி கொண்டு வரதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது லைன் நம்ம இதுதான் நம்ம கணக்குக்கு 2வது லைனாக வரும். ஃபஸ்ட் லைன் முடிச்சிருக்கோம், இது செகண்ட் லைன். பார்த்தா உங்களுக்கு 3 லைன் மாதிரி தெரியும், ஆனால் நம்ம கொண்டு வர்றது செகண்ட் லைன். ஏன்னா ஒரு லைன் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நமக்கு செகண்ட் லைன் ஆகும். இனிமேல் நம்ம நார்மலாக வளர்த்து கொண்டு வரலாம். உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத்தனை லைன்ஸ் போட்டுக்கோங்க. 3 அல்லது 4 லைன்ஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ உங்களுக்கு உள் பக்கமாக இந்த வயர் இப்படி மடங்கினாப்பில் இருக்கும். இதில் பாருங்கள், இப்படி மடங்கினாப்பில் இருக்கும் பாருங்கள். இப்படி தான் வரும். அதுக்கு அடுத்த லைனும் இங்கே வர இந்த செகண்ட் லைன் கொண்டாங்க பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் வயர் வச்சு கொண்டு வந்து இங்கே வந்து நிற்கும். அது இந்த ரன்னிங் வயர் இங்கே வந்து நிற்கும் போது திரும்பவும் என்ன செய்யணும், இந்த வயரை இப்போ எப்படி லூஸ் பண்ணமோ அதே போல் இந்த வயரை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை உள்ளே கொடுத்து மேலே எடுத்து திரும்ப நீங்கள் என்ன செய்யணும், 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து 4th லைன் வரும்போது இப்படி மேலே வந்து நிற்கும். இப்படியே தான் நம்ம என்ன செய்யணும், தேவைப்படும் பொதுவாக சொல்கிறேன். ரன்னிங் வயர் வச்சு நம்ம போடக்கூடிய இந்த ஏணிப்படி நாட் வச்சு நம்ம போடக்கூடிய கூடைகள் இதே மெத்தடில் வரும். உங்களுக்கு இப்போ எத்தனை லைன் வேணுமோ நீங்கள் அதே போல் இப்படி ரன்னிங் வயரை இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ரன்னிங் வேர் இப்படி உள்ளே விட்டு இப்போ நான் இதில் எப்படி கொண்டு வந்தனோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி போடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வளர்த்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இதுவரை கொண்டாந்து முடிச்சுட்டு ரன்னிங் வேரை முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். 3 லைன் மட்டும் நான் வளர்த்துக்கேன்ப்பா, இல்லை 2 லைன் மட்டும் நான் வளர்த்துக்கேன்ப்பா. பாருங்கள், இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம். அந்த 2வது லைனை இங்கே கொண்டாந்து இப்படி நிப்பாட்டி இந்த வயரோட சேர்த்தாப்பில்
இங்கே ஃபினிஷ் ஆகுது பார்த்தீங்களா? ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா இந்த வயரில் உள்ளே எடுத்து இந்த வயரை உள்ளுக்குள்ளே விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒன்று போல் இருக்கும். முடிச்சுட்டு இந்த லைன் இப்படி நிற்கி பாருங்கள். அந்த லாஸ்ட்டாக ரன்னிங் வயர் பார்த்தீங்களா, அது நமக்கு இப்படி ஃபினிஷ் ஆகி இப்படி நிற்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு கட் கொடுத்துட்டு மீதி ஒயர்ஸ் எல்லாம் நம்ம சொருகி விட்டுற வேண்டியதான். நான் 2 லைன் மட்டும் போதுன்னு போட்டிருக்கேன். ஒரு ஒயரில் நல்ல நீளமாக தான் இருக்குது, வேணும்னா நம்ம பின்னிக்கலாம். ஆனால் இந்த கூடைக்கு இந்த ஹைட் போதுமானதாக இருக்கும் போல், அதுக்கு மேலே போட்டால் கூட கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் இதே அளவுக்கு நான் நிப்பாட்டிட்டேன். அவங்க போட்ட அளவுக்கே நானும் நிப்பாட்டிட்டேன், நாகராணி மேம் போட்ட அளவுக்கு. அப்புறமா இந்த வயர்ஸ்லாம் நம்ம என்ன செய்யலாம், வழக்கம் போல் உள்ளே சொருகி விட்டுலாம். எல்லா வயர்ஸையும் எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா நீட்டாக சொருகி விட்டுருங்க. வயர்ஸ் நல்ல நீளமாக இருக்கிறதுனால, ஏற்கனவே இந்த கூடை நமக்கு கொஞ்சம் ஃபேன்சியான கூடை, அதனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது சும்மா இந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் தூரம் பார்க் மாதிரி போவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், சின்னதாக ஒரு டவல், இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு கொண்டு போகிறது தான் இது யூஸ் ஆகும். கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த வயரை இவ்வளோ தூரம் உள்ளே நல்லா நீட்டாக சொருகி விட்டுருங்க. சொருகி விடும்போது இந்த ஏற்கனவே ஸ்டார் கூடையில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். இந்த வயர் இப்படி நம்ம சொருகும்போது இந்த கிராஸில் போகுது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் லைனாக பார்த்தே கொண்டு போங்க. இப்படி போகுது பாருங்கள், இப்படியே கொண்டு போயே சொருகுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே வர கொண்டு வந்துட்டு கிராஸ் லைன் நான் சொருகி விட்டு காமிச்சிட்டேன் பாருங்கள், இது காமிச்சாதான் தெரியும். நான் சொருகிருக்கேன் பாருங்கள். இப்படியே கூடாது, இப்படியே நம்ம கிராஸ்லேயே சொருகிட்டே போகணும். இந்த வயர் இனிமேல் இப்படியே ட்ராவல் ஆகும், இந்த கிராஸ்லேயே ட்ராவல் ஆகணும். அப்படியே தான் எல்லா வயரையும் நம்ம சொருகணும். நட்டுக்கு நம்ம மற்ற குடைகளில் வந்து நார்மல் குடைகளில் நேராக சொருகி கொண்டு வருவோம், அந்த மாதிரி சொருகாமல் இதில் இப்படியே கிராஸ்லேயே சொருகுங்க. இப்படி நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம சொருகி விட்டுக்கலாம். பொதுவாக கூடைகளில் 2, 3 அல்லது 4, மிஞ்சி போனால் 5 லைன் சொருகுவோம். ஆனால் இதில் நீங்கள் கூடுதலாகவே சொருகி விட்டால் கூட நல்ல லுக்காக இருக்கும். சரி, இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லைன்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம இந்த வயர்ஸ்லாம் இப்படி உள்ளே சொருகி விட்டுட்டு, நிஷாரா பானு சிஸ்டர் ஒரு புது ஹேண்டில், ஏணிப்படி ஹேண்டில்லே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு மாடல். அதை நான் உங்களுக்கு இந்த கூடையில் எப்படி போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இந்த வயர்ஸ் எல்லாமே உள்ளே சொருகி விட்டுருவோம். சொருகி விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எல்லா வயர்ஸையும் இங்கே வர சொருகி விட்டுருங்க. கீழே வரனாலும் நீங்கள் சொருகலாம். சொருகி விட்டுட்டு நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஹேண்டில் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். இந்த ஸ்டார்ட் பண்ண வயரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே 2 லைனுக்கு 2 நாட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு திரும்ப இந்த வயரை நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இப்படி ஒட்டை கட் பண்ணிவிட்டிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த கார்னர் டர்னிங்கில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த வயர்ஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். இனிமேல் நமக்கு இது தேவைப்படாது. அவ்வளோ நமக்கு கூட ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஹேண்டில் எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ட்ரை பண்ணுவோம். நிஷாரா பானு சிஸ்டர் நமக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஹேண்டிலில் ஒரு நியூ மெத்தட் கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அவங்க போட்ட கூட தான், கடையநல்லூர்லேருந்து நிஷாரா பானு சிஸ்டர் இந்த ஹேண்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த கூடைக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் நிறைய ஹேண்டில்ஸ் மாடல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்டில்ஸோட லிங்க் எல்லாமே வயர் கூடை ஹேண்டில் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் எந்த ஹேண்டில் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதான் ஸ்டெப்ஸ் ஹேண்டில். உங்களுக்கு இதில் பொருத்தமான ஹேண்டில் 2 வயர் வச்சு 3 வயர் வச்சு அப்படி நிறைய ஹேண்டில்ஸ் நிறைய மாடல்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு 30 மாடல்ஸ்க்கு மேலவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த ஹேண்டில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த கூடைக்கு. அப்படி இல்லைன்னா நான் நிஷாரா பானு சிஸ்டர் ஒரு நியூ மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தும் நீங்கள் இந்த கூடைக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாடலுக்காக காமிச்சிருக்கேன். இது அத்தனையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வயர் கூடை ஹேண்டில் மேக்கிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லா விதமான ஹேண்டில்ஸ் மாடல்ஸும் இருக்குது. நிறைய பேர் சொல்லி கொடுத்ததும் இருக்குது, நான் போட்டதும் இருக்குது. இந்த ஹேண்டில்லாம் ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த படங்கள்லாம். அதனால தான் உங்களுக்கு நான் இதெல்லாம் காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஹேண்டில் போட்டு நீங்கள் கூட ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஹேண்டில் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.